ஜனநாயகன் படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க, எல்லாருக்குமே தெரியும். தீபாவளி அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருன்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. எனக்கும் வந்து இந்த அரசியல்லாம் வந்து அவ்வளவா வந்து இப்போ விஜயன் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் கொஞ்சமா அதை தெரிஞ்சுக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து ஒரே சினிமா தான் பார்ப்பேன். விஜயன் படம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து விஜயன் பிறந்தநாள் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் லுக் வரும். எனக்கு ஜூன் 22 வந்தாலே வந்து விஜயனோட ஃபர்ஸ்ட் லுக் வரும். விஜயன் வந்து அந்த படத்துல எந்த கெட்டப்ல இருக்காங்க, அதே மாதிரி நம்மளும் கெட்டப் வைக்கணும்னு சொல்லிட்டு நான் அதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஃபர்ஸ்ட் லுக் வரும். ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும், செகண்ட் சிங்கிள் வரும், அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் வரும். ஆடியோ லான்ச்னாலே அவர் வந்து கதை சொல்லுவார், குட்டி கதைன்ட்டு. அதை கேட்கறதுக்காண்டியே வந்து ஆடியோ லான்ச் எப்போ வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி வந்து மூவி அப்டேட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த டைம் வந்து அரசியல் சம்பந்தமா வந்து கரூர் இஷ்யூ வந்ததுனால வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இப்போ தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. தீபாவளிக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து இப்போ கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த டைம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணா கரூர்ல எத்தனை பேர் இறந்துருக்காங்க, இவங்க வந்து பாட்டு ரிலீஸ் பண்ணி வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்கன்னு சொல்லி மற்ற கட்சிக்காரங்களாம் விமர்சனம் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து இதை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அரசியல் அண்ணன் வந்ததுனால வந்து படம் வந்து கியூட் பண்ணிட்டாரு, படம் முடிஞ்சது, இனிமே படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஜனநாயகன் படம் எப்படி வந்து ப்ராப்பரா வரும்னு எனக்கு ரொம்பவே டவுட்டா இருக்கு. ஏன்னா வந்து ஜனவரி மாசம் வந்து பொங்கலுக்கு வந்து படம் ரிலீஸ். ஆனா வந்து எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இருக்காதீங்க பொங்கலுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இப்போ கரூர் விஷயம் மாதிரி அடுத்து ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி வந்து கேன்சல் பண்ணாங்களோ அதே மாதிரி படத்தையும் வந்து கேன்சல் பண்ணிட்டு தள்ளி போட்டுருவாங்க. படம் ரிலீஸ் ஆகாம இருக்காது. ஜனவரி மாசம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் மார்ச் மாசம் ஏப்ரல் மாசமா தள்ளி போட்டுருவாங்க. அதனால வந்து எனக்கு விஜயன் படம் பார்க்கணும், ஜனநாயகன் படம் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் லுக் டீசர் விட்டுருந்தாங்க, அந்த போலீஸ் கெட்டப் நான் பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு அந்த டீசரு. அதனால ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த தீபாவளிக்கு இந்த கரூர் இஷ்யூனால வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அடுத்து டிசம்பர் மாதம் வந்து ஆடியோ லான்ச் வந்து ஃபாரின்ல மலேசியாவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த ப்ரோக்ராமும் நடத்துவாங்களா இல்லையான்னு கன்ஃபார்மாக தெரில. இந்த கரூர் ப்ராப்ளம் வந்து இன்னும் 2 மாதம் அப்படியே நீடிச்சுன்னா, அப்படியே கண்டினியூஸ் பண்ணாங்கன்னா டிசம்பர் மாதம் அவர் அங்கே போனோன்னா அதை வச்சு கூட எதிர்கட்சிக்காரங்க வந்து இந்த மாதிரி வந்து இத்தனை பேர் இறந்தது நியூஸ் போய்கிட்டு இருக்கு, கேஸ் போய்கிட்டு இருக்கு, சிபிஐ விசாரணை போய்கிட்டு இருக்கு, இவர் ஆடியோ லான்ச்சுக்கு அங்கே மலேசியா போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்காரங்க நம்ம மரணை வந்து டவுன் பண்ணி பேசுவாங்க. அதனால வந்து ஆடியோ லான்ச்சும் எப்படி ப்ராப்பராக நடக்குமா இல்லையான்னு தெரில. இப்போதைக்கு இந்த வீடியோ ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. தீபாவளிக்கு விஜயன் படம் ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிடையாது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்போ வரும்னா எப்படின்னு டிசம்பர் மாதம் அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளை ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த கரூர் ப்ராப்ளம் இந்த சிபிஐ விசாரணை எப்படின்னு ஒரு மாதம் 2 மாதம் அப்படியே இழுத்துருவாங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்க்கலாம். ஜனநாயகன் படத்துக்கு கண்டிப்பாக நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஜனநாயகன் படம் பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரசியலில் விஜயனை வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன நம்ம ஹெல்ப் பண்ண முடியுமோ, என்ன மாதிரி பிரச்சாரம் பண்ண முடியுமோ கண்டிப்பாக அண்ணனுக்கான சப்போர்ட் வந்து நான் கண்டிப்பாக பண்ணிட்டு இருப்பேன். கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து அண்ணனுக்கான சப்போர்ட்டை வந்து கொடுங்க. அண்ணனை சிஎம் ஆகுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாருமே கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க.